Hello friends, welcome back. We are on King Lear's Act 4 friends. லாஸ்ட் பேக்கில் பார்த்தோம் ஆக்ட் 3ல க்ளோச்செஸ்டரோட கண்ணை வந்து கான்வல் ரீகனோட ஹஸ்பண்ட் வந்து குருடாக்கிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீகன் வந்து எட்மண்டோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்லி தான் கான்வல் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ரெண்டு கண்ணும் தெரியாத க்ளோச்செஸ்டருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆக்ட் 4ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோச்செஸ்டர் லெட் த்ரூ த வுட்ஸ் பை அன் ஓல்டு மேன். இப்போ யார் வந்து அழைச்சிட்டு போகிறாரு க்ளோச்செஸ்டர்னா ஒரு வயதான ஒரு ஓல்டு மேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போகிறாரு. ஓல்டு மேன் உட்ஸ் காட்டுக்கு அண்ட் லேமன்ஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு see his beloved எட்கர் ஒன்ஸ் அகெயின். என்னோட பையனை அன்பான பையனை நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராரு க்ளோச்செஸ்டர். இப்போ தான் புரியுது எட்கர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு. இவர் வந்து லெஜிட்டிமேட் சன். Soon Edgar shows up dressed as poor Tom and Gloucester asks Tom to escort him to Dover. உடனே எட்கர் வந்து புவர் டாமை வந்து பக்கத்தில் நிற்கிறாரு, தன்னை யாருன்னு காமிச்சிக்காமல். க்ளோச்செஸ்டர் வந்து டாம் கிட்ட எஸ்கார்ட் என் கூட வர முடியுமா டோவர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். வேர் ஹீ கேன் கமிட் சூசைட், அங்கே போய் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோச்செஸ்டர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன யூஸ் அப்படின்னு. Edgar tricks Gloucester by telling him that they have reached the top of the cliff. நம்ம அந்த டாப் ஆஃப் த கிளிஃபில் தான் இருக்கோம், மலை உச்சியில் தான் இருக்கோம். பட் when Gloucester tries to jump, he only falls flat on his face. ஆனால் அதை ட்ரை பண்ணி அவர் ஜம்ப் பண்ணி குதிக்கலான்னு பார்க்கும்போது தொப்புன்னு ஃப்ளாட்டாக அந்த லேண்டிலே விழுந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எட்கர் தென் ரன்ஸ் அப் pretending to be someone else and says what a miracle it is it that Gloucester did not die from the fall. எட்கர் உடனே ஓடி போய் ப்ரிட்டன் பண்ணுறாரு டு யாரோ மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரு ஆச்சரியம், க்ளோச்செஸ்டர் வந்து மேலேருந்து விழுந்து இறந்து போலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். க்ளோச்செஸ்டர் பிகம்ஸ் டிப்ரெஸ்ட் தட் ஹீ இஸ் நாட் ஈவன் அலோட் டு டெத். சாக கூட எனக்கு அலோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் க்ளோச்செஸ்டர். க்ளோச்செஸ்டர் கேஸ்டில் என்ன ஆகுதுன்னா, ஆஸ்வல்ட் கானரலையும் எட்மண்டையும் சந்திக்கிறாரு க்ளோச்செஸ்டர் கேஸ்டலில். ஹி வாண்ட்ஸ் தெம் தட் ஆல்பனிஸ் ஆட்டிடியூட் அபவுட் எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்டு. ஆல்பனிங்கிறது யார்? கார்டீலியாவோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே மாறிடுச்சு அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. யார் வார்ன் பண்ணுறா? ஆஸ்வல்ட் வார்ன் பண்ணுறாரு. ஆல்பனி இஸ் டிஸ்ப்ளீஸ்ட் பை எட்மண்ட்ஸ் பிஹேவியர். ஏன்னா எட்மண்டோட பிஹேவியர் அவங்க க்ளோச்செஸ்டரை குருடாக்குறதுனால அவருக்கு ரொம்ப பிடிக்காத போயிடுச்சு. அண்ட் இஸ் ஹாப்பி அபவுட் ஃப்ரெஞ்ச் இன்வேஷன், அனுப்புனது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பனி ஃபீல் பண்ணுறதா ஆஸ்வல்ட் வந்து நியூஸ் கொண்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். With a vow to unite as lovers and rule the kingdom, Goneril sends Edmund to find her husband Cornwall. இந்த சமயத்தில் பயந்து கான்வால் ஓடி போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து இவங்க ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. யார் எடுத்துக்கிறாங்கன்னா கானரல் யார் அனுப்புகிறாங்கன்னா, எட்மண்ட் அனுப்பி என்னோடய ஹஸ்பண்ட் எப்படியாவது கான்வாலை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷீ ஃபைண்ட்ஸ் ஆல்பனி வெரி ஆங்க்ரி அட் ஹர் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஷி ஹஸ் கிவன் ஹர் ஃபாதர். ஆல்பனி வந்து கானரல் மேலே கோபமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க ஃபாதருக்கு இந்த மாதிரி பண்ணினதுனால. ஆல்பனி லேர்ன்ஸ் தட் எட்மண்ட் சப்ளைட் த இன்ஃபர்மேஷன் that got Gloucester blinded and that Cornwall died from a wound inflicted during the blinding. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்பனிக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எட்மண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் க்ளோச்செஸ்டரை கான்வால் வந்து பிளைண்ட் பண்ணியிருக்காரு, குருடாக்கியிருக்காரு. அதே சமயத்தில் கான்வால் வந்து அந்த அந்த பிளைண்ட் பண்ணுற சமயத்தில் அடிபட்டு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதும் ஆல்பனிக்கு வந்து நியூஸாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் அதுக்கு பழி வாங்காமல் க்ளோச்செஸ்டரோட பிளைண்டிங்க்கு பழி வாங்காமல் நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பனிங்கிறது கார்டீலியாவோட ஹஸ்பண்ட், கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் ரீகன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்வல்டுங்கிறது யார்? கானரலோட ஸ்டுவர்ட். அவரை வந்து க்ரீட் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம வந்து க்ளோச்செஸ்டரை கொல்லாமல் விட்டதுனால, பிளைண்ட் ஆக்கி விட்டதுனால ரொம்ப டூ மச் ரூம் ஃபார் சிம்பத்தி. அவர் பேரில் வந்து அதிக சிம்பத்தி க்ரியேட் ஆகிடுச்சு, அவரை நம்ம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷீ ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஷீ இஸ் ஒரிட் அபவுட் ஹர் சிஸ்டர் யுனைட்டிங் வித் எட்மண்ட். அது மட்டும் இல்லாமல் கானரல் வந்து எட்மண்டோட கூட்டு சேர்ந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரே பண்ணுறா. ரீகன் டெல்ஸ் ஆஸ்வால்ட் டு ரிமைண்ட் Edmund of the promises he made to her.
கென்ட் இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, கென்ட் வந்து ஃபைன் ஜென்டில்மேன் ஹி ஹேட் சென்ட் டோவருக்கு அனுப்பிச்சி விட்டார் இல்லையா, கென்ட் வந்து அவருடைய தூதரை, and learns that Lear and Cordelia have not yet been reunited because Lear feels ashamed at his treatment to her. ஆனால் 2 பேரும் ஒன்றும் சேரலை, கார்டீலியாவும் கிங் லியர் 2 பேரும் மீட் பண்ணல, ரீயூனைட் ஆகலை அப்படிங்கிறது தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஜென்டில்மேன் வழியாக. ஏன்னா ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு வந்து கிங் லியருக்கு ஏற்பட்டுடுது. Lear comes upon Edgar and Gloucester and comforts Lear comes upon Edgar and Gloucester and comforts Gloucester about his blindness. இப்போ வந்து லியர் வந்து எட்கரையும் க்ளவுசெஸ்டரையும் பார்க்குறாங்க. க்ளவுசெஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி உனக்கு குருடானதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் லியர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ், சேயிங் தட் பிரிட்டன்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ளா இன் அத்தாரிட்டி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனை. Pretense is the biggest flaw in authority. That which means என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ப்ரிட்டன்ஸ் பண்ணக்கூடாது, பாசாங்க பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் சொல்கிறாங்க. Pretense is the biggest ஃப்ளாங்கிறது எரர் இன் அத்தாரிட்டி. When Cordelia gentleman find Lear and try to bring him to Cordelia, Lear fears he is being captured and runs away. கார்டீலியாவோட ஜென்டில்மேன், கார்டீலியா அனுப்பின ஆள் வந்து லியரை பார்த்தப்போ கார்டீலியா கிட்ட எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவோம் லியரை அப்படின்னு யோசித்தப்போ, லியர் பயந்து நம்மளை பிடிச்சிருவா, நம்ம வந்து கிங்காக இருக்கோம், நம்மளை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கிங் லியர். ஆஸ்வால்ட் ஃபைனலி ஃபைன்ஸ் Gloucester and attempts to kill him. இறுதியாக ஆஸ்வால்ட் என்ன பண்ணுறாரு, Gloucester கண்டுபிடிச்சிடுறாரு, எப்படியாவது கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எட்கர் இந்த சமயத்தில் உள்ளே வராரு, ஸ்டெப்ஸ் இன் அண்ட் கில்ஸ் ஆஸ்வால்ட். இந்த இடத்துல ஆஸ்வால்டு வந்து இறந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸு. யார் கொன்னது அப்படின்னா, எட்கர் வந்து சன் ஆஃப் Gloucester, அவர் கொலை பண்ணிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எட்கர் டேக்ஸ் த லெட்டர் ஆஸ்வால்ட் வாஸ் கேரிங் டு எட்மண்ட் அண்ட் ரீட்ஸ் இட். எட்கர் வந்து ஆஸ்வால்ட் வச்சுருந்த லெட்டரை வந்து ரீட் பண்ணுறாரு. எட்கர் டேக்ஸ் அ லெட்டர் ஆஸ்வால்ட் வாஸ் கேரிங் டு, ஆஸ்வால்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக, எட்மண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆஸ்வால்டு வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதை எட்கர் எடுத்து படிக்கிறாரு. ஹீ பிகம்ஸ் என்கரேஜ், அது படித்ததுக்கப்புறம் கோவம் வந்துடுது. டு லேர்ன் அபவுட் கானரஸ் விஷஸ் டு கில் ஆல்பனி அண்ட் மேரி எட்மண்ட். இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆல்பனியை கொன்னுட்டு எட்மண்டை மேரி பண்ணிப்போம் அப்படிங்கிற பிளான் வந்து தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்த எட்வர்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெட்டரில் எழுதியிருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு எட்கர் வந்து கோவப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கானரலோட ஈவில் கேரக்டர் ரிவீல் ஆகுது ஒரு கட்டத்தில். என்னென்னா, கிங்டம்காக ஒரு கட்டத்தில் ஃபாதரையே தூக்கி எறிஞ்சவங்க, நெக்ஸ்ட்டு செகண்டு தான் அவங்க ஓன் ஹஸ்பண்டே என்ன செய்கிறாங்க, கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட்கிட்ட வந்து எட்மண்டை மேரி பண்ணுறதா ஆஸ்வால்ட் கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். Cordelia has found Lear and ordered for him to be cared for by a doctor. கார்டீலியா எப்படியோ வந்து லியரை கண்டுபிடிச்சிடுறாங்க. லியரை கண்டுபிடிச்சி அவங்களோட சர்வன்ட்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க, டாக்டரை வச்சு கிங் லியரை பார்த்துக்கங்க. who has to drug him to settle him down. ட்ரக்ஸ்லாம் கொடுத்தா அவங்கள செட்டில் பண்ண வைங்க, ஏன்னா அவங்க ரொம்ப மேடாக இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க. கார்டீலியா எக்ஸ்பிரஸஸ் ஹர் தேங்க்ஸ் டு கென்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு கென்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஃபார் ஸ்டிக்கிங் பை ஹர் ஃபாதர் த்ரூ ஆல் த டர்மாயில். இவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் எங்கள் டேடி கூட கிங் லியர் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கென்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஷி எக்ஸ்பிரஸஸ் ஹர் ஆங்கர் அட் ஹர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லியர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓன் சிஸ்டர்ஸ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க கார்டீலியா, who married King of France, who wakes up a bit confused at where he is. Treatments of who wakes up a bit confused at where he is. எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இப்போ கிங் லியர் வந்து எழுந்திருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ஆக்ட் 4 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்ட் 5 சம்மரியை தமிழில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.